கவனமாக கேளுங்கள். நண்பர்களே, ஒரு நிமிடம் ஓடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் உள்ளத்தை நோக்கித் திரும்புங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தெரிகிறதா? எதை அடைந்தாலும் ஏதோ ஒன்று குறையுறது போல தோன்றுகிறதா? நாம் தேடும் நிம்மதி வெளியில் எங்கோ இல்லை, அது உங்களுக்குள் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? ஆசைகளின் பிடியிலும் கடந்த கால கவலையிலும் வருங்கால பயத்திலும் சிக்கித் தவிக்கும் உங்கள் மனம் ஒரு புயலில் சிக்கிய படகு போல அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அலைச்சல்தான் உங்கள் அத்தனை துன்பங்களுக்கும் ஆணிவேர். இன்று நாம் புத்தரின் ஞான கருவூலத்திலிருந்து உங்கள் மனதை ஒரு அமைதியான ஏரியைப் போல மாற்றப் போகும் 5 ரகசியங்களை பார்க்கப் போகிறோம். இது வெறும் பேச்சு அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு பயணம். 1. நிகழ்காலத்தில் வாழ்தல், தி பவர் ஆஃப் நவ். புத்தர் கூறுகிறார், கடந்த காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது, எதிர்காலம் இன்னும் வரவில்லை. நீங்கள் வாழ்வதற்கு இருக்கும் ஒரே தருணம் இந்த நொடி மட்டும்தான். நம் மனம் எப்போதுமே பழைய கசப்பான நினைவுகளிலோ அல்லது நடக்கப் போகும் பயத்திலோதான் சுற்றி கொண்டிருக்கிறது. இதனால்தான் நாம் நிம்மதியை இழக்கிறோம். நீங்கள் சுவாசிக்கும் இந்த மூச்சு, உங்கள் கையில் இருக்கும் இந்த நிமிடம், இதுதான் உண்மை. இந்த நொடியில் உங்கள் மனம் முழுமையாக இருக்கும்போது அங்கே கவலைக்கு இடமில்லை. ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வுடன் செய்யுங்கள். சாப்பிடும்போது அதன் சுவையை உணருங்கள். நடக்கும்போது பூமியை உணருங்கள். நிகழ்காலமே அமைதியின் வாசல். 3வது ஆசைகளை விடுவித்தல், லெட்டிங் கோ. எது நம்மை அதிகம் காயப்படுத்துகிறது தெரியுமா? எதையோ ஒன்றை இறுக பிடித்துக் கொண்டிருப்பதுதான். பற்றுதான் துன்பத்திற்கு காரணம் என்பது புத்தரின் மிக முக்கியமான பாடம். நாம் மனிதர்களை, பொருட்களை, ஏன் நம்முடைய கௌரவத்தை கூட இறுக பிடித்துக் கொள்கிறோம். அவை மாறும்போது நாம் உடைந்து போகிறோம். எதையும் அதன் போக்கில் விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள். கைகளை இறுக மூடிக்கொண்டிருந்தால் உங்களால் எதையும் ஏந்த முடியாது. கைகளை திறந்தால் மட்டுமே ஆகாயம் உங்கள் வசப்படும். இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலை உங்களுக்குள் வந்துவிட்டால் எந்த துயரமும் உங்கள் அமைதியை குலைக்காது. 3. பொறுமை எனும் பேராயுதம். பேஷன்ஸ் இஸ் எவ்ரிதிங். ஒரு பாத்திரத்தில் இருக்கும் கலங்கிய நீரை தெளிவாக்க நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை அப்படியே அசையாமல் வைப்பீர்கள். சிறிது நேரத்தில் அழுக்கு கீழே படிந்து நீர் தெளிவாகும். மனமும் அப்படித்தான். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது பதற்றமடையாதீர்கள். அமைதியாக காத்திருங்கள். கோபம் வரும்போது ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள். அந்த ஒரு நிமிட மௌனம் பல வருட வருத்தங்களை தவிர்க்கும். பொறுமை என்பது பலவீனம் அல்ல, அது மனதின் உச்சக்கட்ட வலிமை. அமைதியாக இருப்பவன் எதையும் தெளிவாக காண்பான். 4வது மௌனத்தின் மொழி, தி விஸ்டம் ஆஃப் சைலன்ஸ். நாம் பேசும் வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அதிக ஆற்றல் கொண்டது. வெளி உலகில் சத்தங்கள் அதிகமாகும் போது உங்கள் உள் உலகம் குழப்பமடைகிறது. தினமும் குறைந்தது 20 நிமிடங்கள் மௌனமாக இருக்க பழகுங்கள். யாரிடமும் பேச வேண்டாம், எதையும் யோசிக்க வேண்டாம். மௌனம் உங்கள் மனதிற்கு புத்துயிர் அளிக்கும். சொற்கள் குறையும் போது எண்ணங்கள் சீராகும். அந்த அமைதியில்தான் உங்கள் ஆழ்மனதின் குரல் உங்களுக்கு கேட்கும். உங்களை நீங்கள் கண்டுகொள்ள மௌனம் ஒரு சிறந்த கண்ணாடி. 5. அன்பு மற்றும் கருணை, மெத்தாடாஷ், லவ்விங் கைண்ட்னஸ். மனம் ஏன் பாரமாக இருக்கிறது? மற்றவர்கள் மீதான வெறுப்பு, பொறாமை மற்றும் கசப்புணர்வு தான் அந்த பாரம். புத்தர் காட்டிய வழி மெத்தா, அதாவது அனைவர் மீதும் காட்டும் நிபந்தனையற்ற அன்பு. யார் உங்களுக்கு தீங்கு செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு என்பது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மன பாரத்தை குறைப்பதற்காக. உங்கள் உள்ளத்தில் அன்பும் கருணையும் நிரம்பி வழியும் போது அங்கே எதிர்மறை எண்ணங்களுக்கு இடமிருக்காது. அன்பு இருக்கும் இடத்தில் பயம் இருக்காது. பயம் இல்லாத இடத்தில் அமைதி தானாகவே வந்து குடியேறும். முடிவுரை நண்பர்களே, இந்த 5 முறைகளும் ஒரு மந்திரம் அல்ல, இவை ஒரு பயிற்சி. உங்கள் மனதை ஒரு தோட்டத்தைப் போல எண்ணுங்கள். அங்கே தேவையற்ற எண்ணங்கள் எனும் களைகளை நீக்கி அன்பு, பொறுமை,
விழிப்புணர்வு எனும் விதைகளை விதையுங்கள். மனதை வென்றவன் உலகையே வெல்வான். உங்கள் பயணம் இன்றே தொடங்கட்டும். அமைதியான மனம் உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தைக் காட்டும். அந்த அமைதி உங்களுக்குள் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்களுக்குள் இருக்கும் புத்தரை தேடுங்கள்.